Hey you guys, welcome back to my channel Books with Abhi and Aparna. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா என்ன பார்க்க போறோம் அப்படினா You Only Live Once அப்படிங்கற இந்த புக்கோட சம்மரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Actually ரிவ்யூ மட்டும் தான் பார்க்க போறோம். சம்மரி சொல்ற அளவுக்கு எனக்கு இன்னைக்கு கட்ஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேற ஒரு லொக்கேஷன்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பின்னாடி நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் முன்னாடியும் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு வேற அப்பப்போ சிரிப்பெல்லாம் வருது. இதில் எத்தனை ப்ளூப்பர்ஸ் வரப்போகுது தெரியல. ஸோ அப்படி ப்ளூப்பர்ஸ் ஏதாவது வந்தாலும் இந்த வீடியோட எண்டில் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு முதல்ல எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னே தெரியல, பட் ஏதோ வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் கபன் பார்க்குக்கு அடிக்கடி போகிற மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்போ வந்து கபன் பார்க்கில் தான் இருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு எப்பவும் வீட்டில் இல்லை ரூமில் அப்படி உட்காந்து ரீட் பண்ணுறத விட இங்கே சம் ஸ்பேஸ் நேச்சர் அந்த மாதிரி உட்காந்து ரீட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேர்ட் சவுண்ட் அதெல்லாம் கேட்கும். அண்டு முன்னாடி வந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சு, இங்கே ரீட் பண்ண நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி டேன் ஆகிட்டேன், பட் தட்ஸ் ஓகே. ஸோ இப்போ என்னோட கரண்ட் ரீட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4th Wing அப்படிங்கிற புக் தான். ஸோ நான் இங்கே வந்தால் கொஞ்சம் நிறைய பேஜஸ் ரீட் பண்ணுவேன்னு நினச்சேன். நான் வந்ததுலேருந்தே இப்போ ஒரு 11:30 கிட்ட வந்திருந்தேன். இப்போ டைம் வந்து 1:30-1:40 ஆயிருக்கும். இப்போ வரைக்குமே நான் 20 பேஜஸை தாண்டலை. பட் ஓகே, போக போக இந்த அட்மாஸ்பியர் எனக்கு கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னா போக போக நல்லா ரீட் பண்ணுவேன். அண்ட் போக போக இந்த மாதிரி வீடியோஸும் நிறைய எடுக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் நான் ஆக்சுவலி ரீடிங் vlog தான் பிளான் பண்ணேன், பட் அது இன்னும் நான் எடுக்கலை. கொஞ்சம் நாள் கழிச்சு இல்லை நெக்ஸ்ட் வீக்கு இல்லை நாளைக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி You Only Live Once அப்படிங்கிற இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா ஆரவ்னு ஒரு பையன் இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அலாரான்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அதுக்கப்புறம் ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் கேரக்டர் வருவாங்க. ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்துதி சாங்லி ஆர் சாங்லே, ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் த ஆத்தர் நேம், பட் சாங்லி, I'll go with சாங்லி, ஸ்துதி சாங்லி. ஸோ இந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2020 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஃபிக்ஷன் புக். இது மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா கோவா பேஸ் பண்ண ஸ்டோரி. ஸோ இந்த புக் ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் போய் கோவா விசிட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் தோணும். ஒருவேளை இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்து இப்படி பார்க்கில் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கே தெரில. பட் இந்த புக் ரீட் பண்ணால் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்தது, பிகினர் ஃப்ரெண்ட்லி புக் தான். ஸோ இந்த புக்கில் வந்துட்டு இந்த அலாரா அப்படிங்கிற பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கர், கிட்டாரிஸ்ட் அண்ட் ஒரு யூடியூப்பில் ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்காங்க. என்ன மாதிரின்னு கூட சொல்லலாம். சும்மா கொளுத்தி போடுவோம், யாரு கேட்க போகிறா. அடுத்து வந்துட்டு இதில் இருக்க ஆரவ் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கார்பரேட் ஜாப் இருக்குது. அண்ட் அவங்க வந்துட்டு அவங்களோட பேஷன் பார்த்தோன்னா ஸ்டாண்டப் காமெடியனாக ஆகணும் அப்படின்றது அவங்க பேஷன். ஸோ அவங்க வந்து அந்த பேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இதில் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதில் அங்கிள் ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோர் கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அப்படியே நல்லா பாசிட்டிவாக நல்ல ஒரு கூலான அங்கிள் கேரக்டராக அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கோவாவில் வந்துட்டு ஒரு ஷேக் வச்சுருக்காங்க, ஒரு ரெசார்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்துட்டு அந்த சிங்கிங்கு, டான்ஸிங்கு, சாப்பாடு, ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்கும். செம்ம ஃபன்னான லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க. ஸோ இந்த அலாரா அப்படிங்கிற பொண்ணு ஃபாரின்லேருந்து கோவாக்கு போகிறா. அது மாதிரி இந்த ஆரவ் அப்படிங்கிற பையனும் அவங்க கார்பரேட் ஜாப்லேருந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி அந்த ஒரு ஷோக்காக கோவா அந்த அங்கிள் ரிக்கியோட ஷாக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன மாதிரி லைஃப் சேஞ்சஸ்லாம் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் ரிமைனிங் ஸ்டோரி. ஸோ இந்த அலாரா அப்படிங்கிற பொண்ணு ஏன் போகிறா அப்படின்னா அவங்க அம்மாவை தேடி போவாள். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சிங்கர், எல்சாவோ எலிசபெத்தோ சம்திங் அவங்க நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா கிடைச்சாங்களா இல்லையா, ஆரவ் அலாரா அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, அங்கிள் ரிக்கிக்கும் அந்த எல்சா அப்படிங்கிற அவங்க அம்மா தொலைஞ்சு போனாங்கல்ல, ஸோ அந்த சிங்கருக்கும் என்ன சம்மந்தம், என்னென்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. அண்டு இதில் அங்கங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல்ஃப் ஹெல்ப் ஃபீல் தான் இருக்கும். நிறைய இடத்துல நிறைய அந்த மாதிரி ஹைலைட்லாம் பண்ணி வச்சுருப்பேன். எங்கே நிறையான்னு சொல்கிறேன், எதுவுமே காட்டல, அங்கங்கே பண்ணியிருக்கேன், மித்தெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், ஹைலைட் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா விஷயம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக் ரீடிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த புக்லேருந்து நீங்கள் போகலாம். ஆனால் ரீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கோவா போகணும் அப்படி தோணும், இல்லை எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போயே ஆகணும் அப்படின்ற தாட் நமக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான், எனக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே எனக்கு இந்த இடத்துல உட்காந்து வீடியோ எடுக்க தைரியம் இல்லை. ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க. 1-2 பேர் என்னடா செல்ஃபி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு தான் போயிட்டாங்க. ஸோ மேபி அடுத்தடுத்த வீடியோஸ் எடுக்கிறப்ப எனக்கு தைரியம் வந்துடும் நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் குட்டியாக பேசி முடிச்சிட்டேன். எப்போவுமே யூஸ்வலி 10 to 12 minutes இல்லை 15 minutes வரைக்குமே பேசுவேன். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புக் வாங்கி ரீட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் இந்த புக் படிச்சுட்டு இருக்கேன். இது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. பார்த்தோன்னா 500க்கு மேலே பேஜஸ் இருக்குது. நான் இப்போ தான் 52ஓ 54ஓவே படிச்சிருக்கேன். டெடிக்கேட்டடாக உட்காந்து படித்தேன்னா முடிச்சிடலாம்.
சப்போஸ் அதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா இதுக்கான சம்மரி ரிவ்யூ வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா திரும்ப இங்கேயே நான் ரீட் பண்ண வந்தேன் அப்படின்னா ரீடிங் ப்ளாகே நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.